சண்டாளர் என்ற சாதி பெயரை பயன்படுத்தக்கூடாது என தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையம் அறிவுறுத்தியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்போம். பாஸ்கர் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். பாஸ்கர், இந்தியாவுல ஜாதி கட்டமைப்பில் ஒவ்வொரு ஜாதிக்கும் வெவ்வேறு பெயர்கள் இருக்கிறது. தங்களுடைய ஜாதியின் பெயர் இழிவாக இருப்பதாக கருதுகின்ற ஜாதிகள் அப்பெயரை மாற்றிக் கொள்வதற்கு அதன் அடிப்படையில் அதை ஒப்புதல் கொடுத்து அரசாணை வெளியிடுவதற்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அப்படிங்கிறது தான் இந்த மாநில ஆணையம் விளக்கியிருக்கிறது. மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான அடிப்படையான பொருட்களை உற்பத்தி செய்வது, பிணங்களை அடக்கம் செய்வது போன்ற சமூக பயனுள்ள பணிகளை செய்கின்ற இந்த சமூக குழுக்களை இழிவான பெயர்களை அழைப்பதும், அரசியல் மேடைகளில் பிறரை வசைபாடுவதும், கலை இலக்கியங்களில மற்றும் திரைப்பட நகைச்சுவைகளிலும் காட்சிகளிலும் திரைப்பட பாடல்களிலும் அப்பெயர் பயன்படுத்துவது பரவலாக இருக்கிறது அப்படிங்கிறதும் மாநில ஆணையம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. அப்பெயர்களில் மக்களையும் அவர்களையும் புண்படுத்தும் செயல் என்பது சட்டப்படி குற்றம் என்பதும் பட்டியலின ஜாதியினர், பட்டியலின பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 படி பொதுவெளியில பட்டியல் ஜாதி பெயர்களை இழிவான பொருட்களை பயன்படுத்துவது தண்டனைக்குரிய குற்றம் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் சில பகுதிகளிலும் இந்தியாவில் சண்டாளர் என்ற பெயரிலும் மக்கள் வாழ்கிறார்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பட்டியலின ஜாதியினர் அட்டவணையில 48ஆம் இடத்துல அவர்களுக்கு அந்த பட்டியலில் அதற்கு இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை காலங்களில் பிறரை இழிவுபடுத்தும் நோக்கில் இந்த பெயர் பொதுவெளியில மற்றும் சமூக ஊடகங்கள்ல அழுத்தமாக பேசப்படுவது காணப்படுகிறது. அதை இழிவுபடுத்தும் நோக்கிலோ அல்லது நகைச்சுவையாகவோ அல்லது அரசியல் மேடைகளிலோ சண்டாளர் என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினால் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும், தண்டனைக்குரிய குற்றம் என்பதுதான் தமிழ்நாடு ஆதிராவிடர் மற்றும் பழங்குடி ஆணையம் என்பது இதற்கான ஒரு எச்சரிக்கையாக இதற்கான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. ஜாதியின் பட்டியலில் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும். இதன் காரணமாக அரசியல் மேடைகளையோ அல்லது நகைச்சுவையாகவோ இழிவுபடுத்தும் நோக்கிலையோ பயன்படுத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதா இந்த அறிக்கையினுடைய முழு சாராம்சமாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.